வெல்கம் பேக் டு இன்ஃபோபிளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பேம் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாலும் கூட ஸ்பேம் நம்மளை விட்ற மாதிரி தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து எனக்கு இந்த அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ட்விட்டர் வழியாக மெயில் மூலயமா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கரெக்டாக 16/2/2024 இன்றைக்கி வந்து 7:35 மணிக்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்யூரிட்டி அலர்ட் நியூ ஆர் அன்யூஷுவல் ட்விட்டர் லாகின் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, என்ன வந்திருக்குன்னா, ட்விட்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க. ட்விட்டர் வந்து எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட தெரியாமல் இன்னும் ட்விட்டர் சிம்பிளே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வி நோட்டிஸ்ட் அன் அன்டெம்ப்ட் டு லாக் இன் டு யுவர் அக்கௌண்ட் அட் பெரியனன் 19911 தட் சீம்ஸ் சஸ்பீசியஸ் வாஸ் திஸ் யூ. சஸ்பீசியஸ் லாகின்னு சொல்லி லொக்கேஷன் எங்கே, கோட்டா கினபாலு ஷாபா மலேசியா அப்படின்னு சொல்லி டிவைஸோட ஐடி நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இஃப் திஸ் வாஸ் யூ ஜஸ்ட் டு பி சேஃப் டு லாக் இன் டு திஸ் அக்கௌண்ட் யூ வில் நீட் டு வெரிஃபை திஸ் ரியலி யூ பை ஆன்சரிங் சம் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். இஃப் திஸ் வாஸ் நாட் யூ, அதாவது நீங்கள் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் த ஸ்டெப்ஸ் நவ் ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ வில் பி லாகர் அவுட் த யுவர் ஆக்டிவ் ட்விட்டர் செஷன்ஸ் எக்ஸப்ட் த ஒன் யூ ஆர் யூஸிங் த டைம் ரிவ்யூ த ஆப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஹெல்ப்னு கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பு, நாட் மை அக்கௌண்ட், இமெயில் செக்யூரிட்டி டிப்ஸ். திஸ் இமெயில் வாஸ் மீன்ட் ஃபார் பெரியனன் 19911 எக்ஸ் கார்ப்னு கொடுத்துட்டு 1355 மார்க் ஸ்ட்ரீட்டு ஸ்வீட் 900 சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா அப்படின்ற மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃப்ரம் அது வந்து அவங்க சென்ட் பண்ண அட்ரஸ் இது ட்விட்டர் verify@x.com சென்டுன்னு கொடுத்து ஃப்ரைடே இன்றைக்கி 16/2/2024 7:35 கொடுத்துருக்காங்க. டு பிரியன், இது வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். என்னோடய மெயில் ஐடி பெரியனன் 1991@gmail.com. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரியனன் 19911. இந்த இதில் வந்து சப்போஸ் நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்தோம், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகி ரெக்கவரி பாஸ்வேர்டு கேட்கும். ரெக்கவரி பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப நம்ம ஓடிபி கேட்கும். ஓடிபியில் வெரிஃபை கொடுத்தோம்னா ஒன்று இந்த மூலியமாக நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஓடிபி கேட்குறது மூலிமா நம்ம ஃபோனே ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கங்க. சப்போஸ் நான் வந்து ட்விட்டரே யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயோ ஒரு காலத்தில் ஓப்பன் பண்ணது, இப்போ இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி என்னோடய அன்யூஸ்வல் அக்கௌண்ட்டு ட்விட்டர் யாருக்கு ஹேக் பண்ணாலும் எனக்கு கவலையும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பாருங்கள், மெயில் ஐடி தப்பாக கொடுத்து இது மூலியமாகவும் ஹேக்கிங் நடந்துகிட்ருக்குது. இதோட இன்னொரு இது இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், verify@x.comனு கொடுத்து February 5 சேம் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் அன்னோன் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அதே கதை தான். 6 கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலும் கோலாலம்பூர் அந்த இதில் மலேசியாவில் ஓப்பன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. பஸ் நான் இதை பார்க்கும்போதே ஓகே அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது இதில் மெயில் ஐடி தப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து நமக்கு ஒரு மெயில் போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 503501 அப்படிங்கிற ஒரு இதிலேருந்து someone else might have accessன்னு சொல்லி நம்ம மெயில் ஐடி மாதிரி ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து உங்கள் ஐடியை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னோடய மெயில் ஐடியே கிடையாது. இன்னொரு இது காட்டுறேன் பாருங்கள். இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பருக்கு பதிலாக ஜியோ சர்வீஸில் மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கடைசி 3 டிஜிட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங்கில் பார்ப்பீங்க, எண்டிங்கில் பார்ப்பீங்க. மிடில் இருக்க நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த நம்பர் வந்து வேறு ஒருத்தவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெசேஜுக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணி ஐயோ நம்ம நம்பரை வேறு அவங்க ஆக்சஸ் பண்ண போகிறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நம்பரை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஓடிபி இல்லாமல் யாராலையுமே உங்கள் நம்பரை உங்கள் ஃபோன் நம்பரையோ அல்லது மெயில் ஐடியோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணி அந்த மெசேஜை வச்சுருக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் இருக்கிறத சின்ன குழந்தைங்க யாராவது கூட ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் செட்டையே இந்த மாதிரி டெலீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆல்சோ பிளாக்னு கொடுத்து ரீசைக்கிள் பின்னில் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. முடிஞ்சுன்னா ரீசைக்கிள் பின்லேயும் போயிட்டு செலக்ட் பண்ணி டெலீட் ஆல் கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சுச்சு.